பாக்யராஜன் இந்த கலைத்துறையை விட்டு போயிட்டாரு. கிரேட் மேன். பாரதி ராஜாவை எவ்வளோ நாள் தெரியுமோ அதே அளவுக்கு எனக்கு பாக்யராஜும். நானும் இவங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புல தான் இங்கே இருந்தேன். என்னுடைய நேபர். சினிமாக்காரங்க சொந்தக்காரங்க நாங்கள்லாம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை பார்க்கவும் முடியாது. சிறப்பாக வாழ்ந்து இந்த கலைத்துறைக்கும் தமிழகத்திற்கும் அவர் பல கருத்துள்ள படங்களை சொல்லியிருக்கிறார். வாழ்க்கை யதார்த்தமாக பாரதி ராஜாவை போல பாக்யராஜும் இன்றைக்கு தமிழ் திரையுலகம் உள்ளவரை அவரை மறக்க முடியாது. அந்த அளவுக்கு பல கருத்துள்ள படங்களை தந்திருக்கிறார்கள். மனிதனுடைய பிறப்பு தெரியுதே தவிர இறப்பு எப்பன்னே தெரியல. பாரதி ராஜா அவர்களுடைய மறைவில் வீட்டுக்கு போன போது அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் திடீர்னு வந்து அவர் காலமாயிட்டாங்க போது என்னால் நினச்சி கூட பார்க்க. ஆகவே இறைவன் எந்த அளவுக்கு நமக்கு வாழ்வு கொடுக்குறானோ இருக்கிற காலத்தில் நல்லதை பண்ணிட்டு போனோம். இந்த கலை உள்ள வரைக்கும் பாக்யராஜை இந்த கலைத்துறையும் தமிழக மக்களும் மறக்க மாட்டாங்க. அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவருடைய குடும்பத்தாருடைய எல்லாருக்கும் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக, என்னுடைய மகன் அருண் விஜய் சார்பாகவும், ஸ்ரீதேவி பிரீதா என் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேர் சார்பாகவும். ஏன்னா என் ஸ்ரீதேவி வந்து அவங்க கூட அம்மா வந்தாச்சுன்னு பாக்யராஜ் சார் கூட குழந்தைன்னு சுத்தமாக இருந்தது. நான் அதிக படங்கள் நடிக்கலை. அவர் கூட ஒரு ஊரில் ஒரு ராஜகுமாரி இந்த படத்தில் நடித்தார். ஆனால் நடித்ததை விட நட்பாக இருந்த காலங்கள் நிறைய. அவர் ஆத்மா சாந்தியுடைய இறைவனை வேண்டிக்கிட்டு நன்றி விடைபெறுகிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.